எப்பா எப்படிதான் அந்த தெரியலப்பா, எத்தனை ஐட்டம், பூ பொட்டு மூக்குத்தி வளையல் தோடு கொலுசு. இந்த வீட்டுல நிம்மதியா ஒரு வீடு இருக்க முடியுதா? கொலுசே கொலுசே காலு கொலுசே. உள்ள யாரு? பொம்பளை குளிக்கிற இடத்துல வடிவு தானே? ஆமா. இன்னும் உள்ள இருந்து புகையா வருது. அது அடிவ ஒரு எரியற கட்டல போறவன அதே அங்க வந்து கேக்குறேன். வடிவுக்கு எப்பவுமே டமாஸ் தான். சரி சரி சீக்கிரம் குளிச்சிட்டு வா, சந்தைக்கு போய் உனக்காக ஒரு பிரைஸ் வாங்கி வந்துக்கிறேன். இரு வர்றேன். இவன் வேற நம்ம பின்னால. இவனை நம்பி இந்த வீட்டுல ஒரு இடத்துல நிம்மதியா சாமி. ஐயோ வடிவு, நீ குளிக்கும் போது முதுக பாத்தன முழுசா பாக்கலங்க. அதான் முடியாம போச்சு. பாத்துட்டா செத்துப்படா நீ. உன்னை விட்டு நான் தனியா சாவனா? இந்தா கோல்ஸ். இத நீ கால்ல கட்டிக்கிட்டு காதல ஒரு ராதா மாதிரி நீ ஆடணும், அதுல வர ஹீரோ மாதிரி நான் பாடணும். இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். நம்ம காதல்லாம் அழியிற காதலா இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது. இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? அட பாவி நீ நல்லா இருப்பியா? உனக்காக நான் ஒருத்தி இங்க காத்துக்கிட்டு இருக்கும்போது நீ இந்த கருப்பருக்கு குளிக்கிறத கேட்க பாரு. ஒரேங்கறனா வாயில குத்து போடுவேன். நீ வாடி சக்காலத்தி. இன்னைக்கு நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வெச்சியோ, அன்னில இருந்து இந்த மரத்தை புத்தி கட்டி போய் ஓ பின்னாடியே சுத்திட்டு இருக்கறாண்டி. உன்னைல செருப்பால அடிப்படி. இங்க வேற வார்த்தை அளந்து பேசு. அப்புறம் என்னடி வா மருமகா? ஏய் ஒட்டட குச்சி மாதிரி எடுத்துட்டு இடியா மீன் மாதிரி இருக்கிற ஆள மயக்க பாக்குறியாடி? உன்னை கொல்றடி. அடி பாவி, என்னைய வாடி அடிக்கிறே. என்னடி அடி கை நீட்டி அடிச்சா? எனக்கு அப்ப இருந்தே டவுட். நான் அவளுக்காண்டி சொன்னியா? நான் நிஜமாவே பொம்பள. நான் இந்த வீட்ல இருந்தா எல்லாரும் என்கிட்ட வம்பிடுறாங்க. நான் எங்கயாச்சும் எப்படியாச்சும் போய் தொலைறேன். தங்கச்சி போறதுன்னா போக வேண்டியதானே, எதுக்கு நின்ன இடத்துலயே போட்டு ஓட்டிட்டு இருக்க? போட்டு ஓட்டலையா? அண்ணனை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு மனசுல தங்கச்சிக்கு சொந்த ரத்தம். அட ஏனே நீ வேற உயிர் வாங்குற? கொலுசு குத்தி வருதே அந்த ரத்தம் லூசு மாதிரி. நான் போறேன். நில்ல. இது பார், என் பரம்பரை போட்டி எதிர பண்ணாட மூஞ்சி மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கு. ஏற்கனவே சொல்லிருக்கா இல்லையா? மறந்துட்டியா? உன் மூஞ்சி வச்சுட்டு அவனை பிடிக்கணும். போகல கூட்டு போடா. ஏன் சத்தம் போடுற? நீ வா. வெளிய போட காத்துக்கு பற்ற போகுது. டேய், இந்த ஜாக்கெட்டோட வெளியில கூட்டு போடா. நாய் கடிச்சு போடா. போடா. ஏமா அவளை இவன் லவ் பண்ணானா? என்னடா டேஸ்ட் உனக்கு? எப்பா, இந்த டோப்பா போட்டுவிட்டு டூப்பு விடுற வேலையெல்லாம் இந்த வீட்டுல நடக்காது. எப்படியாச்சும் ஓடிட வேண்டியதான். எல்லாம் தூங்கிட்டாளுங்களா? நீ நானும் ஓடிடலாமா? அடி செருப்பால பண்ணி பைல. அடே வாடி சக்லாத்தி மாமா சக்லாத்தி. நைட்ல நூறு விடலான்னு பாக்குறியாடி? ஓடி போற என்னமெல்லாம் வச்சுக்கிட்ட அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து ஒரே மிதி. அப்புறம் லாரில அடிபட்ட நாய் மாதிரி நஞ்சு சொல்லிட்டாமா. என்னன்னு இதெல்லாம்? பாசம்மா பாசம். என்ன கர்மாந்திர பாசம்? காலையில எந்திரிச்சு பாக்கும்போது என் ரமணி காலு சிகப்பா இருக்கும்னு நினைச்சா அதுக்காகத்தாமா இது. அதுக்கு பேசாம ஒரு பிளேன் எடுத்து கீறிட்டு இருந்தா சிகப்பா இருக்கும்ல. அப்படி எல்லாம் பேசாதடா கண்ணு. உனக்காக மருதாணி மரத்தையே அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இதெல்லாம் பண்ணிக்கிறதோ அப்புறம் நான் அரளி வந்து அரைக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் போட்டா கால் சிகக்காது கண்ணு. ஆமா, என்ன காவ காக்குறதுக்கு எதுக்கு புதுசா நாய் எல்லாம்? 6 மாசத்துக்கு முன்னாடி காணாம போன நாய் நேத்தா கிடைச்சது. நாய் கூடவா? கண்ணு, இந்த நாய் மாதிரியே உனக்கு 3 வயசா இருக்கும்போது 3 வயசுல 300 பிளாஸ் பேக்கா? நான் எங்கேயும் போல எங்கேயும் படுத்து தொலைக்கிறேன். போறேன். இவ்வளவு பரபரப்பா வேலை செய்யறமே நம்ம வீட்டுக்கு ஆறு வர்றா? பிரேமானந்தா சாமியார் வர்றாருன்னு நினைக்கிறேன். அவரு ஜெயிலுக்கு போய் 5 வருஷம் ஆகுது. ஜெயிலுன்னு ஒண்ணு இருந்தா பெயிலுன்னு ஒண்ணு இருக்கு. அவர் வர மாட்டாருமா? இந்த நாய் வந்திருக்கப்ப அவருக்கு ஹலோ. உங்களை எல்லாம் வீட்டை கூட்டி பெருக்க சொன்னா இங்க கூட்டம் கூட்டி பேசிட்டு இருக்கீங்களா? ஏய் வடிவு, அம்மா பூவை தானே மாத்தி வைக்க சொன்னேன். அதத்தாம கசங்காம மாத்திக்கிட்டு இருக்கேன். சின்னம்மா,
என்னம்மா? ஒண்ணு இல்ல, எனக்கு ஒரே ஆர்வமா இருக்கு. யார் வராங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அது 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 வரும்போது பாத்துக்க. செந்தில், அம்மா நான் போய் குளிச்சுட்டு வரதுக்குள்ள இந்த ஃபிஷ் டேங்க்ல தண்ணி எல்லாம் மாத்திடு. சரிம்மா. செந்தில், அம்மா ஏமா அடிச்சுங்க? வடிச்சா எப்படி அடிப்பேன்ல, ஆமா. இப்ப அடிச்சா உடைக்க மாட்டே பாரு. அதான். அப்பாடா, இன்னையோட அந்த பொம்பளை வேஷம் விட்டுச்சுடா. வடிவே இல்ல, நீ நானும் சேர்ந்து இந்த ஊரை விட்டே ஓட போறோம். நீயும் நானுமா ஊரை விட்டு போய்? அதோ தெரிது பாரு நிலா, அந்த நிலா சாட்சியா வச்சு உன் கழுத்துல நான் 3 முடிச்சு போட போறேன். 3000 கூட போடு. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடா. அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் ஆம்பளை அமாவாசை, நீ பொம்பளை அமாவாசை, ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா பௌர்ணமி ஆயிடுவோம். பௌர்ணமி ஆகாது, பயர்தான்டா ஆகும். அப்படி எல்லாம் ஆகாது. ஏய், என்ன கேட்காம கொள்ளாம என்ன டச் பண்ண, என்ன ரேப் பண்ண போறான்னு சொல்லி ஊரே கூப்பிடுறியா? ஆமா. ஏய், என்னன்னாலும் பரவாயில்ல, இந்த ஊரை ஏத்தாலும் பரவாயில்ல, உன்னை நான் தூக்கிட்டு போகாம விட மாட்டேன். ஐயோ 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 இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? பொட்டி பாம்பா அடக்கி வச்சிருந்த என் மச்சான பொட்டியை தூக்கிட்டு ஊரை விட்டு ஓடுற அளவுக்கு வச்சுட்டாலே இந்த சிறுக்கி. முதல்ல இதுக்கு ஒரு பைசல் பண்ணுங்க. அடே அடே என்ன அதுவும் நிறுத்திட்ட? நாங்க இந்த ஒரு பெரிய மனுஷங்க. அத நீ தான் அடிக்கடி சொல்லிக்கிற. இன்ட்ரெஸ்டா சண்டை போட்டுருந்தா கெடுத்துட்டீல. வீண் பேச்சு வேண்டாம். இங்க எது நடந்தாலும் எங்க கிட்ட சொல்லிட்டு தான் நடக்கணும். என்ன உங்ககிட்ட சொல்லிட்டு நடக்கணும்? ஏப்பா எதுக்காக ஓடி வந்து எவனுக்காக தெரியுமா? கேளியா? யோ, உங்க கதை இருக்கட்டியா? முதல்ல என் கதைக்கு வாங்கியா. ஊர் பொண்ணுங்க மானத்தை எல்லாம் சந்தி சிரிக்க வச்ச அந்த நாய முதல்ல மொட்டை அடிச்சு கரும்புளி செம்பிளி குத்தி கழுத்து மேல ஊர்வலமா கொண்டு வா. நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஏனுங்கண்ணா? யோ, அடையாளம் எப்படியா தெரியா? அடையாளத்துக்காக தான் இவளை வச்சிருக்கேன். ஒட்டை அடிச்சு கரும்புலி செம்பளி குத்திட்டா இந்த அடையாளத்தை வச்சு அவனை எப்படி பிடிக்க முடியும்? அப்ப தண்டனை யாரு கொடுப்பா? அட, அப்படியே பாவாடை தாவணியோட கழுத மேல ஏத்தி விடுமா, கழுத செத்துட்டு போட்டோம். யாரைய கழுத மேல ஏத்துறது? வாடா, சாவகாசம் வந்து சட்டம் பேசுறியா? நீங்க எந்திரிச்சு வந்தாலும் நாங்க விவரமா தான் இருப்போம். யோ, ஊர் விட்டு ஓடி போக நினைச்சது 2 பேர். இவன் கையில பொட்டி இருக்குது, என் தங்கச்சி கையில பொட்டி இருக்குதா? நீங்க அண்ணன் அண்ணன். பொட்டி வச்சு புடிச்சாடா பையன். பின்ன ஆவடியப்ப அவன் தங்கச்சி அப்படி ஒண்ணு வளர்த்தலையா? அவளுக்கு 3 வயசா இருக்கும் போது ஆரம்பிக்கலையா விளையாடணும். திரும்ப கபடி விளையாடிட்டு இருந்தான். திடீர்னு எங்க அம்மா கூப்பிட்டதுக்காக என் தங்கச்சி அங்கேயே விட்டு நான் போயிட்டேன். அம்மா இல்ல, சின்னம்மா. பாரு, 3 வயசுல நடந்த சம்பவத்தை எவ்வளவு ஞாபகமா சொல்றா. ராத்திரி பூரா என் தங்கச்சி காணோம். ஊரெல்லாம் தேடிட்டு கடைசியில் போய் பார்த்தா கபடிக்காக நான் போட்ட கோட்டை தாண்டாம என் தங்கச்சி அங்கேயே நின்னுட்டு இருந்தா. இதனால் தாங்கள் சொல்ல விரும்புவது, விளையாட்டுக்காக நான் போட்ட கோட்டையே தாண்டாத என் தங்கச்சி வாழ்க்கையில நான் போட்ட கோட்டை தாண்டிடுவாளா? தேங்கப்பா பெரிய குடும்பம்டா, ராஜ இது குடும்பம். என்னையா பெரிய பிரமாதம்? 4 நாள் கேப்ல ஒரு சம்பவம் நடந்தது. பாத்தியாமா, ஊர் சனமே ஓடி போயிருச்சு. ஆனா உன்னால முடியல பாத்தியா? அதாமா இந்த அண்ணன் மேல தங்கச்சி வச்சிருக்கிற பாசம். பாசம் இல்ல, முகரையும் இல்ல. எருமான மாதிரி கால வச்சுக்கிட்டா எப்படியா ஓட முடியும்? எல்லா கால. அம்மா. டேய், கரெக்டா கட்டு, மட்டை கட்டி பிச்சு போடாத. அப்புறம் இதெல்லாம் வேற சைடுல கட்டணும்ல. என்னென்ன இதெல்லாம்? வீட்ல விசேஷமா? இன்னைக்கு சடங்கல்ல. சடங்கா? யாருக்கு? உனக்குதான். எனக்கா? என்ன நீ லூசு மாதிரி பேசுற? எனக்கு சடங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. யார் லூஸ்தனமா பேசுறது? இது பாரு கண்ணு, நீ 3 வயசுல காணாம போன, பெரிய மனுஷி ஆயிதான் திரும்பி வந்த. உனக்கு சடங்கு எப்ப ஆச்சுன்னு யாருக்கு தெரியும்? ஊரே இந்த மாதிரி சடங்கு நடத்தினா தான் 4 மாப்பிள்ளை தேடி வருவா. அப்பதானே உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும். அப்படியா? சரி, நீ இங்கே இரு, நான் வாக்கிங் போயிட்டு ஐயோ, வரேன். சடங்கான பொண்ணு வாக்கிங் எல்லாம் போகவே கூடாது. வீட்டு விட்டே வெளியே போக கூடாது. காத்து கருப்பெல்லாம் அடிச்சுட்டு உள்ள போய் குத்த வச்சு கருப்பா. நல்ல ஒழுங்கா உட்காரு. ஒச்சாயா? அட பாவிகளா, தப்பிச்சு ஓடலாம் பார்த்தா இப்படி உலக்கைய போட்டு மடக்குறாங்க. வேஷம் மட்டும் போடாம இருந்தா மூஞ்ச மட்டும் பேத்திருப்பாங்க. இப்ப மூளை முடுக்கு இண்டு இடுக்கெல்லாம் பேத்திருக்கிறாங்களே. இது வேறயா? ஏன்டி தலையை நிமித்தி வச்சுக்கிட்டே இருக்க? நெக்லஸ் வலிக்குதுடி. புதுசா போட்டு அப்படித்தான் இருக்கும். எல்லாரும் பாக்குறாங்க. இன்னைக்காவது கொஞ்சம் வெக்கப்படு. வாங்கம்மா வாங்க. தங்கச்சி யார் வந்திருக்காங்கன்னு பாரு. ஐயா மாமாவும் டவுன் கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. சின்னம்மா மட்டும் வந்திருக்காங்க. சீர் வாங்கிக்க வாங்கிக்க. ஆசீர்வாதம் வாங்க. கல்யாணம் ஆனவங்கல்ல. அம்மா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அம்மா. நல்லா இருடி. போய் உட்காரு போ. முதல்ல சந்தனம் வைக்கணும். என் தங்கச்சிக்கு நலுங்கு நடக்குது. நலுங்கு பாட்டு யாராவது பாடுங்க. நான் பாருங்கண்ணா. நீங்க பாடுங்க. தேரியா நல்லா பாடுவீங்க, பாடுங்க. போனாலே ஒரு பூவும் இல்லாமல் பொட்டும் இல்லாமல் போனாலே. ஐயோ, கடன் வாங்கி சீர் நடத்துறியா? ஒரு நல்ல பாட்டு பாடுங்களா. நல்ல பாட்டு தானே, அதையும் பாடிடுவோம். கூவான கோழி கூற வேலை ரசதி ரசிய வாரண்டி முன்னே கூவான கோழி.
இருக்கா? இன்னும் பந்தியே போடல, அதுக்குள்ள எப்படி நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்ற நீ? யோ முருகாம நான் ஒத்துருக்கிறேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படியா சடங்கு நடத்துற அவளுக்கு? இது என்னங்கடா புது குழப்பமா இருக்கு? என்ன குழப்பங்கிற? ஏ வடிவு, நீ பிறந்தப்ப உனக்கு நான் தான், எனக்கு நீ நான் முடிவு பண்ணதே ஒண்ணுதான். கேட்டுப்பா. டேய், அன்னைக்கு என்னமா அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்ட? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்னவா? என் தங்கச்சி அழகுக்கு இவனுக்கு ஏறி வச்சா கூட எட்டாது. என் தங்கச்சி கருப்பு ஐஸ்வர்யா ராய். அப்ப நான் அரவிந்த் சாமி இல்லையா? அரவிந்த் சாமி டிவி வந்தா உன்ன மாதிரி இருக்கலாம். யோ நிறுத்தியா, அவன் மட்டும் என்னையா எலும்பு கூட்டு கருப்பு நடிச்ச மாதிரி இருக்கிறா? ஏதோ சொந்த வீட்டு போக முறை செய்ய வந்தா சும்மா எகிறீங்களே. எங்க பேச அங்க பேசுறா. ஏய், நீ தடுத்தால் அவளை என் ஊருக்கு தூக்கிட்டு போய் ஓலை கட்ட உரிமை எனக்கு இருக்கு. ஒரு மரியாதைக்காக சேலை கட்ட வந்திருக்கேன். டேய், தூக்கிட்டு போறது நான் அப்புறம் ஓலை கட்டுற சேலை கட்டுறது ஸ்ட்ரைட்டா தாலி கட்ட வேண்டியதானே? அதுக்கு பேசாம எனக்கு பாட கட்டுக்கடா. பாட கட்டினாலும் பாடி எடுக்க விட மாட்டேன். அடையாளம் தெரியாத இந்த முகர கட்டி வச்சுட்டா நான் திருடனை கண்டுபிடிக்க முடியும். கொண்டு போய் போஸ்டிங்கன்னா ஐஸ்ல வச்சாவது காப்பாத்துவேன், பாடி எடுக்க விட மாட்டேன். பாத்தியா எவ்வளவு ஃபீல் பண்ற? பாத்தியா நீங்க பண்ணதுல ஓல்டு ஸ்டைலியா? அப்ப மனசுல யாருக்கு அங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் முடிவு பண்ணீங்க? அத கேட்கறதுக்கு நீ யாரா? அப்படி சொல்லுங்க மாப்ள. இன்னாருக்கு இன்னார்னு கடவுள் பட்ட முடிச்ச எந்த முடிச்சவக்கினாலே அவுக்க முடியாது. அவ மனசுல எவன் இருந்தா உனக்கு என்னையா வகந்துருவேன். நீங்க சேலையை கட்டுங்க மாப்ள. கொண்டாங்கடா சேலையை. என்னடா இந்த கருமல வாரசியா கூட கூட்டு வண்டியா? தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, நீ எதுக்காக அழுகிறேன்னு எனக்கு தெரியுமா? இந்த அண்ணனை விட்டு பிரிஞ்சு போறது நினைச்சுதானே? அந்த கர்மம் தான் எப்பேன்றடா வெண்ண. என்ன கண்ணு சொன்ன? அண்ணேன்னு சொன்ன. அதே முகம். என்ன எதுக்கு பேருகிறலாம்? யாரும் தேர்ந்தெடுத்து பாட்டு பாட சொல்ல போறீங்களா? என்ன எதா இருந்தாலும் இப்பே சொல்லிருங்க. இந்த ஊர்ல எந்த விஷயமா இருந்தாலும் திடீர் திடீர் நடக்குது. அட போமா, இந்த ஊருக்கு ஒரு சனிய புதுசா காலடி எடுத்து வச்சிருக்கு. அந்த நாள்ல இருந்து சுத்தமா மழையே கிடையாது. பயிரெல்லாம் தண்ணி இல்லாம வாடிட்டு இருக்குது. எங்க ஊர் சம்பிரதாயப்படி உண்மையிலேயே கண்ணி கழியாத ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம கையில் ஒரு கொல்லிக்கட்டை எடுத்துட்டு ஊரை ராத்திரி 12 மணிக்கு ஒரு ரவுண்டு வரணும். அப்படி வந்தா 24 மணி நேரத்துல மழை பெய்யுங்கிறது ஐதீகம். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இந்த சீன் அந்த ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுதா? அப்படி வெக்க நடத்துறமா எந்த சிரிக்க வர்றானு நான் பாக்குறேன். சும்மா இருக்கிறே, கொஞ்சம் வாய் வச்சுக்கிட்டு. குழந்தை, ஒரு சீட் எடு, எடுத்தே பெரிய விட்டு கொடு கொடு. யார் பேர் வந்து பாருங்க. வடிவுக்கு அரிசி. யோ, வடிவுக்கு அரிசி இல்லையா? வடிவு வடிவு வடிவுக்கு அரசி. என் தங்கச்சியா? அட பாவிகளா, வடிவுக்கரசிக்கு மேல என் மேல வாக்கரசின்னு எழுதி இருக்கலாமடா? முடியாது, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த ஊர்ல மழை வராது. மழை தண்ணி இல்லாம எல்லாரும் நாசமா போகடா, நாசமா. பேசாம இருமா. இந்த பாரு, இந்த மாதிரி விஷயத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லாத. நீ ஒத்துக்கல அப்புறம் சாமி வந்து கண்ணை குத்திரு. என் கண்ணே போனாலும் பரவாயில்ல, கூறுகிட்ட குப்பை. நான் துணி இல்லாம அபலமா போனா ஊர்ல மழை வராது. அப்படி பழுக்கு தண்ணி தான் வரும். கூறுகிட்டவள, அவங்க என்ன சொல்றாங்கன்னு உனக்கு புரியுதாடி? உன் பேர்ல சீட்டு விழுந்துருந்தா அப்ப திரும்பி உனக்கு அந்த வார்த்தை. அடியே இவளே, எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு சான்ஸ் வரலையேன்னு நாங்களே ஏங்கிக்கிட்டு இருக்கோம் இல்லையாடி? என்னடி இத போய் சான்ஸ்க்குறீங்க? இது என்ன ஜனாதிபதி சான்ஸா? உடம்புல ஒரு பிட்டு துணி இல்லாம போட்டு சொல்றாங்க. வெக்கம் இல்லாம பேசுறாங்க பாரு, நீங்க ஒரு பொம்பளையா? பட்டணத்துல வளர்ந்ததுனால இந்த மண்ணோட மகிமை என்னன்னு உனக்கு தெரியல. ஐயா நீங்களே இங்கே இருங்க. இவள உள்ள கூட்டிட்டு போய் 4 போடு போட்டுட்டு படி வச்சு கூட்டிட்டு வரேன். என்ன படி வைக்கிறதுக்கு நான் மாடா? மாடினா மரியாதையா நான் சொல்றத கேட்டுக்கோ. சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்மள Dress இல்லாம அலைஞ்சதுல அது மாதிரி இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு Dress இல்லாம ஊர 2 ரவுண்ட் வர. போடியோ ரவுண்ட்ல சைக்கிள்ல 2 ரவுண்ட் அடிக்கலாம், சாராயத்துல 2 ரவுண்ட் அடிக்கலாம், அமரமா 2 ரவுண்ட் அடிக்க துணிடி கூர்கட்ட சிரக்கி. நிறுத்தி. ஊர 2 ரவுண்ட் அடின்னு சொன்னா நீ இங்க ரவுண்ட் அடிக்கறியா? என்னால முடியாது. முடியாது? முடியாது. முடியாது? ஏய் கிட்ட வராத, உனக்கு நல்லதுல சொன்னா கேளு. என்ன நல்லதுல? அவன் பேசிட்டு இருக்கான். இங்க வர. அவன் மேல இருக்கு மேல கை வைக்காத. பாட்டா பயந்து வெளிய போடாத. ஏய் ஓடி. என்ன பண்ணியா? ஏமா அவளுப்பா, உன் தங்கச்சி ஒத்துட்டா போட்டுருக்கே. ஆமா, ஒத்துக்கிட்டாதான் போல தெரியுது. ஒத்துக்கிட்டதுக்கு இப்படி இடி மின்னலுமா இருக்கு. அவ உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம ஊர ஒரு ரவுண்ட் வந்தானே வையே, ஊரே வெள்ளக்கடாயிருப்பா. நீங்க ஆம்பளையா? ஆமா. ஏன் பயந்துட்டியா? இல்ல. பின்ன வெக்கமா? எனக்கு கூட அதேதான். நிஜமா? ஆமா. நிஜமா? ஆமாம்மா. நிஜமா? என்ன 2 பொம்பளைங்க வீட்டுக்குள்ள போய் கதவை தாள் போட்டாங்க? ஆமா. யோ, அடுப்பு ரீதியா நான் எதுக்கும் கதவு தட்டி பாத்துட்டு வந்துடுறேன். டேய் வரா. டேய்,
என்ன பார்த்து திரும்பிக்கிட்ட? ஒண்ணு இல்ல. இத்தனை நாள் உன்னை பத்தி நான் புரிஞ்சுக்கல. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. ஐ லவ் யூ. சாரிடா செந்தில். காலி கிரவுண்டா கிடந்த என் மனசுல ஒருத்தன் பிளாட் போட்டு கட்டடமே கட்டிட்டான். கூடிய சீக்கிரம் கிரக பிரவேசம் நடக்கும், சொல்லி அனுப்புறேன். என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. உனக்கு ஒண்ணும் புரிய வேண்டாம். திடீர்னு என்ன என் மேல உனக்கு கரிசனம். இத்தனை நாள் அந்த வடிவு பின்னாடி தானே சுத்திட்டு இருந்தேன். அவளுக்குதான் கோயில் அவசரம் நடக்குதா? அவன் தாய் மாமா தொல்லை தாங்க முடியாம அவங்க அண்ணன் ரெடி பண்றான். ஐயோ என் லைஃப். என்னடா உன் லைஃபா? என்னையாது பாத்திரத்துல வாந்தி. சாயங்காலம் சாந்தி முத்த வச்சுட்டு காலையில வாந்தி முத்தமா? இல்ல அது வந்துங்க. என்னடா வந்துங்க பொந்துங்க? அந்த நாய் முதல்ல இருந்தே கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும் போதே நான் சந்தேகப்பட்டேன். வாந்தி வேற எடுக்கா, தாலியை வேற விட்டுறா. இதுக்கு என்ன அர்த்தம்? இவ எவங்கிட்டே போய் கெட்டு போய் வந்திருக்கா. எந்திரிச்சு வாடா. மாமா மாமா, இது என் தங்கச்சி வாழ்க்கை பிரச்சனை. மாப்பிள மாப்பிள. நான் கட்டுதடா பொறுக்க போய் என்னடா? நீ வாடா. ஏய் தங்கச்சி. என்ன? தங்கச்சி தங்கச்சின்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தனே, அது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு தெரியுமா? ஏது நீ என்ன வளர்த்தியா? பேச்ச மாத்தாத. இந்த வாழ்க்கைக்கு யார் காரணம்? ஐயோ 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 ஐயோ, 10 பேருக்கு மத்தியில கோயில வச்சு கூட பிறந்தவனை பார்த்து பேசுற பேச்சா இது? பித்த வந்தியறதுக்கு நீ தான் காரணம் சொன்ன தப்பா? தினம் காலையில வந்து முக்கா அப்படி தீய கொடுத்து குடிமா குடிமா குடிமான்னு உயிரை வாங்கல. யாரு கூறு கட்டவ? பேச்ச மாத்தாத. உண்மை சொல்லு. இந்த பழத்தை கடிச்ச அணில் எது? பழம் பாலுகிட்ட அறிவு கட்டவனே. யார் அறிவு கட்டவ? ரொம்ப வாயாயிட்டு சொல்லுங்க. கூட பிறந்தவங்கிற மரியாதை இல்லாம எழுத்த பேசிட்டு இருக்கற. உன்னை இன்னைக்கு என்ன பண்ண போற? ஐயோ டேய், நீ டேய். ஆமா நான் டேய் தான். டி வடிவுல்ல டேய் வடிவேலு. தங்கச்சி லெட்டில மறுபடியும் நீ செஞ்சு போட்ட. உனக்கு தெரியாத ஒரு உண்மை சொல்ல போற. 4 வயசா இருக்கும்போது நாச்சியார் கோயில் திருவிழால என் தம்பி ஒருத்த காணாம போயிட்டான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல? ஆமா, அந்த தம்பி வேற யாருமே இல்ல, இவனே தான். முகஜாடு அப்படியே இருக்குது. நாசமா போறீங்க. உங்க குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேர் காணாம போனீங்க? பொம்பளையா இருந்தாலும் விட மாட்டேங்கிறீங்க, ஆம்பளையா இருந்தாலும் விட மாட்டேங்கிறீங்க. ஒலையம்மா, நீ எதுக்கு வாந்தி எடுக்கற? எப்போ? அன்னைக்கு ஒரு நாள் நாங்க 2 பேரும் தனியா ரூம்ல இருந்தோம்ல, அன்னைக்கு இடியெல்லாம் கூட இடிச்சதே. ஆமா. அந்த இடி வானத்துல மட்டும் இடிக்கல. ஒரேம்மா இதுக்கு தான் வாந்தி எடுத்தாரியே ராசா. இந்த பழத்தை கடிச்ச அணில் நீதானா? என்ன யாரை பார்த்தாலும் பல பலன்னு இருக்க? வேற யாராச்சும் புதுசா சொல்லுங்க. தம்பி கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? இல்ல தம்பி, என் தங்கச்சி கல்யாணம் தான் கனவா போயிருச்சு. தம்பி நீ கிடைச்சிருக்கிற. உன்ற கல்யாணமாவது நல்லபடியா நடக்கட்டுமே. ஒலையம்மா, மன வரைக்கும் வா வா. ஐயா ஐயா, அடி சட்டா. மாலை நான் தான் போடுவேன். போடு போடு. கெட்டி மேளம். ரெண்டு காதுல பைலா போயிட்டேன். நிறுத்துடா. 3 முடிச்சு போட்டாச்சுல, அப்புறம் எங்கிட்டு நிறுத்து? காலி கல்றா. சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சு வாந்தி எடுத்துட்டா என்னையா நீ? டேய், என் பரம்பரை புட்டி திருட்டு போயினே தானே. ஐயோ நாயில டாபா கொடுங்க. நான் டிராப் வச்சிலேடி. டேய், என் பொட்டியை கொடுத்து இந்த குட்டி கூட்டு போ. அது வரைக்கும் நான் விட மாட்டேன். அது தயாரான தடிக்கிட்டு. ஏங்க இந்த பெட்டியான்னு பாருங்க. ஐயோ இதேடா. டேய், நீ உனக்கு பாருடா. ஐயோ இல்லைங்க, நேத்து கிணத்துல தூர் வர்றாங்கல்ல, அவங்க எடுத்து கொடுத்தாங்க. சரி கல்யாண பரிசா கொடுக்கலாமே நினைச்சேன். அப்ப என்கிட்ட குடியா? ஏங்க அப்ப இருந்த பொட்டி பொட்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படி என்னதான் இருக்கு அந்த பொட்டிக்குள்ள? என்ன இப்படி அல்ப சொல்லுமா கேட்ட? பரம்பரையா எங்க மூதாதையர் சேவ் பண்ண சொத்துல இதெல்லாம் இருக்கு. அதேதான் அப்ப இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. எடுத்தா எல்லாரும் முன்னாடி காட்டேன். காட்டுங்களா? காட்டணுமா? அடி அடி அடி. சரி நீங்க நாள் நல்லா இருக்கு. உங்களுக்கும் கல்யாணமா இருக்கு, எனக்கும் பொட்டி கிடைச்சிருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஒரே ஒரு இடம் தான் காட்டும். காட்டு காட்டு காட்டு. ஐயோ 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 சேச்சிட்டு. ஆமா, இதுதான் பரம்பரை எங்க மூதாதையர்ல சேவிங் பண்ணி வச்சு சொத்து. நீ பேங்க் சேவிங் நினைச்சிட்டியா? ஆமாய்யா ஆமா. இத வச்சு அரமண ஜமீன்ல பிடிச்சேன்னு சொன்னேன். ஆமா, இதை வச்சுதானே பெரிய அரண்மனை ஜமீன்தார்ல காஷ்மீரா பிடிச்சோம். நானே சேவிங் பண்ணி பங்களாக்குள்ள வந்தேன், செட்டில் ஆயிட்டேன். நல்லா பண்ணுவேன். அட பாவிகளா, இத பெரிய சொத்து நினைச்சு பொம்பளை வசம்லாம் போட்டு ஆம்பளை மாதிரி பேச முடியாம என் வாய்ஸ் எல்லாம் போச்சே. வாய்ஸ் போனா என்ன, வாழ்க்கை கிடைச்சதுல. கொஞ்சம் அப்படியே இருங்க. ஏ, முதல் இப்பதான் நான் உங்களை பின்னாடி இருந்து பாக்குறேன். என் பின்னாடி என்ன? இங்க இருந்து பாக்குறதுக்கு காணாம போன எங்க அப்பா மாதிரியே இருக்கிறீங்க. ஐயோ, அடே வாடே உன்னை காணாம போன பொண்டாட்டி சொல்லி கூட்டிட்டு போய் அப்பா. தெய்வமே, சாமி 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 சாமி. என்னடா இது அத்த ராத்திரில உண்டாலும் சாமியை கும்பிடுறான்? சாமி ராசா காலத்து புட்டி மாதிரி இருக்கு. இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே. யாரு?
யாரு? நான் தான்டா லட்சுமி. லட்சுமியா? யாரு? சினிமா ஸ்டார் லட்சுமி சிவச்சந்திரனா? இங்க வந்தீங்க? அந்த லட்சுமி இல்லடா, உன் முன்னாடி கோல்டு பிரேமுக்குள்ள இருக்கனே அந்த மகாலட்சுமி. லட்சுமி சொல்லு. என்ன திடீர்னு என் முன்னாடி வந்து நிக்கிறீங்க? நான் எங்கடா உன் முன்னாடி வந்திருந்தேன், நீதானே தல ஏன் முன்னாடி வந்து நிக்கிற? சரி சாரி லட்சுமி. வக்கீல் மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காம கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? என்ன லட்சுமி, நீ எவ்வளவு சக்தி வாய்ந்த ஆளு. இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதா? எங்க பரம்பரை சொத்தை இதுக்குள்ள தான் இருக்கு. எங்க தாத்தன், எங்க முப்பாட்டன், எங்க தகப்பன் எல்லாரும் சேர்த்து வச்சு சொத்தெல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. வச்சுதானே பெரிய பெரிய ஜமீன் அரண்மனை எல்லாத்தையும் பிடிச்சோம். ஏன் இந்த வீட்டுக்குள்ள நான் நுழையிற காரணமா இருந்ததே இந்த பொட்டிகளுக்கு இருக்கிற சொத்து தானே. என்னமோ தெரியாத மாதிரி கேக்குறீங்களா? எனக்கு டெஸ்ட் வச்சீங்களா? ஆமாடா, மந்த்லி டெஸ்ட். நான் பாஸ் பண்ணிட்டேனா டீச்சர்? இனிமேல் தான் பேப்பர் திருத்தணும். சரி சரி, அந்த பெட்டியை முன்னாடி வச்சுட்டு நீ போய் படு, நான் பாத்துக்கிறேன். கிஸ்கு பகல்ல மட்டும்தான் உங்களுக்கு டியூட்டி, நைட்ல நான் பாத்துக்குவேன். லட்சுமி ஏன் திடீர்னு அதிர்ச்சி அடைறீங்க? அதிர்ச்சி இல்லடா, சிரிப்பு. லட்சுமி மென்மையா தானே சிரிப்பீங்க. இப்ப கேள்றா என் சிரிப்ப. என்னது சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே இருக்கு? நான் மறைஞ்சுக்கிட்டு இருக்கேன்டா. சரி, சாமிகளுக்கும் பொழுது போவானாமா? எங்களை மாதிரி ஏழைகிட்ட தானே என்டர்டைன்மெண்ட். பிளே பிளே. என்கிட்ட தப்பிச்சிருவ நீ. எவ்வளவு நாளை தாண்டா 5க்கும் 10க்கும் இந்த கோழியை திருடுறது? இன்னைக்கு சிக்கிச்சிரா உன் பரம்பரை போட்டி. சொன்ன பக்கம் எங்கிட்டு இருக்கு? அப்படியா மூஞ்சி பாத்துக்கிறேன். நல்லா அடையாளம் பாத்துக்கிறேன். ஊரே விரட்டி வர்றாங்களே. பரம்பரை போட்டியா தேடிட்டு போற? எங்க போனாலும் விட மாட்டா. பைல்ஸ் கம்ப்ளைண்டோட ஓட விட்டானே. எங்க போட்டான்? ஏய், யாரா திருட மாதிரி முடிக்கிறது? இல்லங்க, நான் ஊருக்கு புதுசுங்க. இங்க என் குழந்தையா வீடு இருக்கு, அதை தேடிக்கிட்டு இருக்கேன். சரிப்பா. கரெக்டா கேக்குறாயா? அந்த பரம்பரை பொட்டி அந்த சந்துக்குள்ள தானே கொண்டாந்து எங்கேயோ போட்டான். நம்ம சர்வீஸ்ல மிஸ் ஆனதே கிடையாது. இதே வீடுதான், இதே காம்பவுண்ட் சுவர் தான். எப்படி எடுக்கிறது? கல்லு கிடக்கு, கல்லு கிடக்கு. முடியுமாடா என்கிட்ட? போடா, போய் எருமைச்சாணி எடுத்து போடுற. அட்டா, எவன்கிட்ட இருந்து பொட்டியை திருநமோ அவனே இங்க இருக்கானே. இப்ப எப்படி இந்த பொட்டி எடுக்கிறது? சண்முகி. பொட்டியை காணாமே. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ, என்ன காப்பாத்துங்க. இங்கேயும் காணாமே. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ, எனக்கு கற்பு வேணும், எனக்கு கற்பு வேணும். எது கற்பு வேணுமா? அந்த கரும்பெல்லாம் இங்க விக்கிறது இல்லமா? ஐயோ, அது விக்கிறது இல்லங்க, என்ன மாதிரி கன்னி பொண்ணுகிட்ட இருக்கிறது. சரி சரி, விஷயத்தை சொல்லுமா. அண்ணே, 4 ரவுடி பசங்க என் அழகுல மயங்கி என்னை அலேக்கா தூக்கிட்டு போய் ரேப் பண்ண பார்த்தாங்க. எது உங்க அழகுல மயங்கியா? ஏன் அவனுக்கு கண்ணு இல்லையா? பாருங்க அண்ணே, அவங்கிட்ட இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி உள்ள வந்துட்டு எனக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாதுங்க. எனக்கு என் கற்பு தான் முக்கியம். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஏய், சத்தம் போடாத. இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டல, இங்க யாரும் வர முடியாது. பின்னாடி போ, பின்னாடி போ. ஜபார், நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் இருக்க வரல உன்கிட்ட யாரும் நெருங்க முடியாது. புதுசா ஒரு பொம்பளைய பார்த்தா போதும் சொல்லு விட்டுக்கிட்டு அலைவிய. இந்த செந்திலு, உன் உருவத்தை பார்த்தா உன் அழக பார்த்தா ஒன்னும் நான் உன்னை லவ் பண்ணல. செந்திலுன்ற அந்த பேருக்காக உன்ட்ட நான் சரண்டான. ரொம்ப நாக்க தொங்க விட்டுக்கிட்டு அலைஞ்சான்னு வையி, அப்புறம் நான் கவுண்டமணி ஆகி பிச்சு விடுவேன். வெளியில வா. ஐயோ, பொழுது வேற போயிருச்சுங்க. இன்னைக்கு ஒரே ஒரு ராத்திரி மட்டும் தங்க விடுங்க, காலையில தூக்கிட்டு எதை ஓடிடுறேன். தூக்கிட்டு வர்றியா? இல்லங்க, என் கற்பை பாதுகாத்து நானே தூக்கிட்டு ஓடிடுறேன்னு சொன்னேன். ஏன் ராத்திரியான கற்பை பொட்டியில வச்சு போட்டுக்கியா? நீங்க ரொம்ப குறும்பா பேசுறீங்க. திரும்ப திரும்ப ஒரு கடல் இல்ல, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. எங்க பாத்தீங்க? நானே இப்பதானே ஊருக்குள்ள புதுசா வந்திருக்கேன். நீ எப்ப வேணாலும் வந்துக்க, ஆனா உன் மொழியே சரியில்லை. உன்னை எல்லாம் தங்க வச்சோம்னா ஐயா எங்களை பெண்ட கட்டிடுவார். பார்த்தா பாவமா இருக்கு, இருந்துட்டு போட்டுமே. நீ சும்மா இரு சண்முகா, ஊரே ரொம்ப கெட்டு கிடக்குது. ராத்திரி இப்படித்தான் அசந்து தூங்கிட்டு இருந்தேன். எவனோ ஒரு திருட்டு ராஸ்கல் அயோக்கிய பையன் முடிச்ச வைக்கி மொல்ல மாறி என் பரம்பரை பொட்டி திருடிட்டு போயிட்டாப்பா. அந்த பொட்டி வா. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். என்ன எங்க பிடிக்கிறீங்க? போங்கறல.
சமுதாயம் எப்படி கேவலப்படுத்துன்னு பாத்தீங்களா? அது ஒண்ணும் கேவலம் இல்ல, முதல்ல எடுத்து காலி பண்ணு. ஒரு பெண்ணுக்கு கூட ஒரு பெண்ணு மேல இறக்கம் இல்லாம போச்சுங்க. ஏய், போடி போங்கறல. நில். அந்த மூதேவிய அசந்த நிக்கிறேன். என்னடா டேஸ்ட் உனக்கு? இறங்குடா கையா. அதே மச்சான், இங்க வாமா. நீ வடிவே. அதத்தாம சொல்ல வந்த, நீ வடிவுதா என்ற தங்கச்சி. சக்க இதை வச்சு பொட்டி சிக்கிற வரைக்கும் இங்க தங்கிடலாம் போல் இருக்க. மறந்துட்டியா கண்ணு? உனக்கு 3 வயசா இருக்கும் போது மூக்குத்தி குத்துறதுக்காக முண்டக்கண்ணி மாரியம்மன் கோயில் கூட்டு போன. நீ வந்து கம்மர் கட்டு கேட்ட. நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரதுக்குள்ள நீ காணாம போயிட்ட. அப்ப காணாம போனவன் இப்ப 18 வயசு பொண்ணா வந்து நிக்கிறாயா? அம்மா அம்மா என்ற தங்கச்சி என்னை விட்டு பிரிஞ்சு போய் இப்பதான் வந்து சேர்ந்துருக்கிறா. அவளும் இங்கேயே இருந்துட்டு போட்டு ஒரு வேலை போட்டு கொடுங்கம்மா. என்ன யோசிக்கிறீங்க? தண்டக்கர்மா இதுவும் இருந்துட்டு போட்டுமா. என்ன சண்முகம்? இருந்துட்டு போட்டோம். சரி. கும்பிட்டுங்க நல்லா. பாத்தியாயா, அம்மாவே ஒத்துக்கிட்டாங்க. இப்ப நீ என்ன பண்ணுவ? தாடி. நீ இங்க இருக்கிறதுலயும் ஒரு ஆதாயம் இருக்குல்ல. என்ன? அம்மா வந்துங்க. இவளுக்கு ஹேர் கட் பண்ணீங்க, மீச வச்சோம்னா என் பொட்டி தேடி போனான்ல அவன் ஜாடியா இருக்கா. இந்த முகர கட்டையை வச்சுதான் அந்த முகர கட்டையை பிடிக்கணும். சூப்பர் பாட்டு. என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ மட்டும் வெளிநாட்டுக்கார மாதிரி ஜம்முன்னு வந்து நிக்கிற? அது ஊர்ல இருந்து என் மரப்பொண்ணு வருது இல்ல, அது வெளிநாட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா ஸ்டைலா வரும். அவங்க முன்னாடி நான் இப்படிதான் இருக்கணுமா? அத்தை வாங்கி கொடுத்து போட்டுக்க சொல்லு. அவங்க பொண்ணை கட்டி போறோம்ல, மாப்பிள்ள அவங்க முன்னாடி நல்லா ஸ்டைலா இருக்கணும்னு அத்தை ஆசைப்பட்டாங்க. ஆனா நான் அதுக்கு முன்னாடியே ஸ்டைலு தான். கேட்டுக்க கேட்டுக்க சண்முகம், ஓவர் ஆயிடுச்சா? கேட்டுக்க. ரொம்ப அழுத்தாதம்மா. சண்முகம் அத்தை பண்ண வந்தா ஜோடியா போலாம். நீங்க புடவை கட்டி முன்னாடி அசிங்கமா நாட்டுப்புற. ஐயா அம்மா வலி. வணக்கம்மா. நான் காலையில சாப்பிட்டுங்க. என்னங்க வெளிநாட்டுல இருந்து வர பொண்ணு இப்படி வருது? ஏன் அது கூட எல்லாம் வர சொல்றீங்க? வெளிநாட்டு ட்ரெஸ் விட புடவை மத்தவங்களை விட இவங்களுக்கு தான் சூப்பரா இருக்குது. கண்ணம்மா, என்னைக்கு இருந்தாலும் நீ பழச மறக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதாம்மா நீ கண்ணம்மான்னு வச்ச பேரை கூட நான் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். நல்லா மெயின்டைன் பண்றமா. அதுக்காக தான் நாட்டு பொறுத்து வந்து வெளிநாட்டுக்கு படிக்க அமிச்சேன். நீ ஆண்டி பாத்துட்டு இருக்க சுத்த. என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மா, உன்னை சந்தோஷப்படுத்ததான் புடவை கட்டிக்கிட்டேன். ஆனா அப்பாவையும் சந்தோஷப்படுத்தணும்ல, அதுக்காக வேற ட்ரெஸ் போட்டு வர போறியா? கரெக்ட். How's it, Dad? இததான் எதிர்பார்த்தேன். என்னங்க இப்படி வருது? ஏடா இப்படியும் வரக்கூடாது அப்படியும் வரக்கூடாதுன்னா பின்ன இப்படிதான் வரணும். எப்படி 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 இது எப்படி இருக்கு? நல்லா இல்ல. உனக்கே கூடாது. அப்ப நீ சொல்லுப்பா. என்ன ஸ்டைல்! அந்த ட்ரெஸ்ல எவ்வளவு சூப்பரா இருக்காங்க பாரு. ஒரு மனுஷன் இப்படி புத்தி மாறி மாறி பேசவே கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால புடவையில தான் நல்லா இருக்காங்கன்னு நீ தானே சொன்ன. ஆடச்சே, இந்த ட்ரெஸ்ல மட்டும் இல்ல, அவங்க எல்லா ட்ரெஸ்லயும் நல்லா தான் இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே அப்படி மீனி மீனிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஓவரா இருக்கு. Are you happy? காப்பியா, ஹார்லிக்ஸ், போன்விட்டா எல்லாம் ரெடி. வாடகைன்னு சாப்பிடலாம் வா. அச்சோ, என்ன கோவமா? சரி 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 சரி. அம்மா இல்ல, சரிம்மா. இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்க. உள்ள வா. என்ன என்னையே பாத்துட்டு இருந்தா எப்படி? லக்கேஜ் எல்லாம் எடுத்து உள்ள வைக்கிறது இல்லையா? முதலாளி போட்டு. ஹலோ. Hi everybody. மொத்தம் 20 ரூபாய். யார் இது புதுசா? இது என் சிஸ்டருங்க. சின்ன பிள்ளையில காணாம போன என் தங்கச்சி. வெளிநாட்டுல இருந்து வர்றாமா, கட்டி பிடிச்சாத பிடி. Oh my god. என்னது ஒரே பேட் ஸ்மெல்லா இருக்கு? நீங்க ஊருக்கு போகும்போது 3 வருஷம் முன்னாடி அடிச்சது அதே ஸ்மெல் தானே? ஆமா. அன்னைக்கு குளிச்சது தானே? அதுக்கப்புறம் எவன் குளிச்சான்? உங்ககிட்ட அதே ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. அங்க இருந்து வருதுங்கம்மா. சரி சரி, எல்லாருக்கும் சென்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாட்டில் எல்லாம் வண்டியில இருக்க, எடுத்து கொடுத்துருங்க. என்ன எடுத்து கொடுத்து என்ன பிரயோஜனங்க? இதெல்லாம் பிறவி நாத்தம். பினாயில் ஊத்தி கலந்தா தான் போகும். அங்க மட்டும் என்னமா வாழுது? அங்க இருக்கிறதா எங்க இருக்கு? மோராலி அம்மாட்ட பேச வந்தா வேலைய தர ஏங்கிட்ட நான் பண்றேன். என்னடி வாய் பேசிட்டு நீ? பாடி போடுற விளக்கமா இருக்கு. என்னடி பேசிட்டு செல்பா இருக்கு. ஐயோ தங்கச்சி வேணாமா வேணாம்.
வந்தாச்சு வாங்க. ஹலோ how are you? ரொம்ப இழிக்காது. ஏய் சக்கு எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. அம்மாவா? இல்ல அக்கா. வா அக்கா வா. ரெடியா? வேண்டாம். என்ன மறந்துட்டியா? இல்ல. அப்ப ரெடி 1 2 நானே ஜெயிச்சேன். கரெக்ட்டுங்க, நீங்க தான் ஜெயிச்சீங்க. சின்ன வயசுல இருந்து நீங்க தான் ஜெயிப்பீங்க. சண்முகம். ஆமா இப்பலாம் நான் பேண்ட் ஷர்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். அது நீங்க வரீங்கன்னு அத்தை வாங்கி கொடுத்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கே. அது வந்து புதுசா ஏஎம். ஏஎம்னா ஏஎம் மாமான்னு அர்த்தம். என்ன சண்முகம் கணக்கு தடவற வலிக்குதா? இல்ல சுகமா இருக்குது. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். ஐயோ குதிரை நான் சொல்லிங்க. மாமா ஊருக்கு போயிட்டாரு, இன்னும் ஒரு வாரத்துக்கு ஜாலி தான். என்னடா முதலாளி, நீங்க ஊர்ல இல்லாத போது என்னமா ஆட்டம் வராங்கன்னு எத்தனை தடவை போட்டு கொடுத்தேன், நம்பினீங்களா? அங்க பாருங்க. டேய், அவனுக்கு விவரம் புரியாம விளையாட்டு புத்தியா இருக்கதாண்டா நமக்கு நல்லது. நீ கூட போய் விளையாடு போ. கபடி 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 எப்படி கபடி 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 ஜெய் ஆஞ்சநேயா. கபடி 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 கை கொடு சூப்பர். மத்தவங்க எல்லாம் மண்ண கவிட்டா, நீங்க ஒருத்தர் தான். வாங்க சரி விடுங்க, நம்ம ஒண்டியால ஜெயிக்கணும் இருந்தா விட்டா பேரு. வாங்க. டேய் தோட்டு கும்பிட்டா விட்டுருவோமாக்க. சரியா? கபடி 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 சூப்பர்ப்பா. நாங்க ஜெயிச்சிட்டோம். அது இறக்குங்கயா, என்னமோ தூக்கிக்கிட்டு ஆடுறீங்களே, என்னத்த பெருசா ஜெயிச்சிட்டீங்க? ஆம்பளைங்க அதுவும் கிழடுல ஜெயிச்சா பெரிய விஷயமா? உங்களுக்கு தில் இருந்தா கபடியில பொம்பளைங்க எங்களை ஜெயிச்சு காட்டுங்க பார்க்கலாம். கபடியில மட்டும் இல்ல, எதிலுமே நான் பொம்பளைங்க போட்டியா நினைக்கிறதுல நான் வரல. கேவலம், மகா கேவலம், ஆண் வர்க்கத்துக்கே கேவலம். என்ன கேவலம்? என்ன கேவலம்? உன் பேர் என்னையா? சண்முகம். ரெண்டு பொண்டாட்டி கட்டி சமாளிச்சவனோட பேரை வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு பொண்ணுகளோட கபடி விளையாடுறதுக்கு பயப்படுறியா? இதை விட கேவலம் வேற எதுவுமே இல்ல. அவ என்ன வம்பு கிழக்கிறா தெரியுமில? விளையாட்டு கூப்பிடுறியா? நீ என் கூட விளையாடுறதுக்கு ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு வேற ஆளை பாரு. நான் வேற ஆளை பாக்கணும்? நான் ஒண்ணுதான் பாப்பேன். ஆம்பளையா இருந்தா என்னோட கை பாரியா? கைய பாருன்னு காலை காட்டுறா. நான் சொல்ல வம்பு பிடிச்சவனே. சரி 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 சரி. அப்போ நீ வரல. நீ தோத்துட்ட. நான் ஜெயிச்சிட்டேன். ஆமா. நீ ஜெயிச்சப்ப உன்னை எல்லாரும் தூக்கிட்டு ஆடினாங்கல்ல? ஆமா. இப்ப நான் ஜெயிச்சிட்டேன், என்ன தூக்கிட்டு ஆடி பார்க்கலாம். அண்ணே, அவங்கள தூக்கிட்டு ஆடுற பதிலா பேசாம கபடி ஆடிடலானே. அப்படிங்கிற? சரி. வந்து கட்டிட்டு வருது. சண்முகம் அப்படி போய் அமுக்கு. தொடவா 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 கை வெட்டவா கை வெட்டவா கை வெட்டவா தொடவா 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 நீ போட முதல்ல இப்போ. கபடி 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 அவுட். கபடினா கபடி, காசுக்கு ரெண்டடி, சோள பொரியடி, வறுத்து தின்னடி, தைரியம் இருந்தா என்ன புடி 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 கபடி 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 கபடி. வேண்டாம்டா, ஒரு மாதிரி கூப்பிடுறா. வேண்டாம் டேய் வேண்டாம். அவுட்லோ. கபடி 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 கபடி. ரொம்ப கட்டாதையா, நீ அவுட் ஆயிர போற. கபடி 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 அவுட். எங்களே சொன்னீங்களே, இப்ப நீங்க எல்லாரும் அவுட் பாரு. இப்ப பாரு. வா வா. கபடி 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 கபடி
கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி இந்த ஆட்டத்துல நம்ம சேர்த்தா முடித்தாங்களே கபடி 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 நம்ம சமூகத்தை சரி